ஐஸ்வர்யா ராய் முதல் மனுஷி சில்லர் வரை உலக அழகி போட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள். செக் குடியரசு அழகி கிறிஸ்டினா பிஸ்கோவா 71வது உலக அழகி பட்டத்தை வெற்றிகரமாக வென்றுள்ளார். கிறிஸ்டினா கடந்த ஆண்டு வெற்றியாளரான கரோலினா பிளாவ்ஸ்காவால் முடிசூட்டப்பட்டார். இந்த விருது ஒவ்வொரு நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதாகும். இதுவரை இந்தியா 6 முறை இந்த மதிப்புமிக்க விருதை வென்றுள்ளது. இந்த விருதுக்கு முக்கியமானது இதில் கேட்கப்படும் கேள்வி ஆகும். இந்த கேள்விக்கு இதுவரை இந்திய வெற்றியாளர்கள் எவ்வாறு பதிலளித்துள்ளனர் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரீட்டா அரியா பவல் 1966 சோகஸ்மெலி முதல் இந்திய பிரபஞ்ச அழகி ரீட்டா அரியா ஏன் டாக்டராக வேண்டும் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியாவிற்கு அதிகமான மகப்பேறு மருத்துவர்கள் தேவை என்று ரீட்டா அரியா பவல் பதிலளித்தார். ஐஸ்வர்யா ராய் 1994 சோகஸ்மெலி ஒரு மிஸ் வேர்ல்ட் என்னென்ன குணங்களை உள்வாங்க வேண்டும் என ஐஸ்வர்யா ராயிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு எளிமையான ஆழமான பதிலைச் சொல்லி அனைவரின் மனதையும் வென்றார் ஐஸ்வர்யா. நாங்கள் இதுவரை பார்த்த அனைத்து உலக அழகிகளும் இரக்கமுள்ளவர்கள். பெரியவர்களிடம் மட்டுமல்ல, பொருள் இல்லாதவர்களிடமும் பரிவு காட்டுவார்கள். தேசியம் மற்றும் நிறத்திற்கு அப்பாற்பட்டவர்களை நாங்கள் பார்த்தோம். நாம் அவற்றைத் தாண்டி எல்லாமுமாக அவர்களை பார்க்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான மிஸ் யூனிவர்ஸ் உண்மையான நபராக வெளிப்படுவார் என ஐஸ்வர்யா ராய் கூறினார். டயானா ஹெய்டன் 1997 சோகஸ்மெலி நீங்கள் உலகில் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் என்று டயானா ஹைடனை நோக்கி கேள்வி கேட்கப்பட்டது. டயானா ஆட்ரி ஹெப்பர்ன் என்று பதிலளித்தார். அதற்கு விளக்கமாக, அவருடைய உள் அழகு, கருணை, ஒளி மற்றும் அமைதி ஆகியவற்றை நான் மிகவும் ரசித்தேன் என்று அவர் கூறினார். இந்த யதார்த்த பதில் டயானா ஹெய்டனுக்கு கிரீடத்தை பெற்றுக் கொடுத்தது. யுக்தா முகி 1999 சோகஸ்மெலி கேள்வி மற்றும் பதில் சுற்றின் போது யுக்தா முகி தனது பெற்றோருக்கு அவர்களின் மகளாக ஒரு அறிவுரை கூறும்படி கேட்கப்பட்டார். அதற்கு முகி, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த நெறிமுறைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை கடைபிடிப்பேன். மேலும் குடும்ப விழுமியங்கள் மற்றும் அறநெறிகளை காண உலகின் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் என்று நம்புகிறேன் என்று கூறினார். யுக்தா முகி 1999 சோகஸ்மெலி கேள்வி மற்றும் பதில் சுற்றின் போது யுக்தா முகி தனது பெற்றோருக்கு அவர்களின் மகளாக ஒரு அறிவுரை கூறும்படி கேட்கப்பட்டார். அதற்கு முகி, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த நெறிமுறைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை கடைபிடிப்பேன். மேலும் குடும்ப விழுமியங்கள் மற்றும் அறநெறிகளை காண உலகின் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் என்று நம்புகிறேன் என்று கூறினார். மனுஷி சில்லர் 2017 சோகஸ்மெலி மிஸ் வேர்ல்ட் 2017 போட்டியில் மனுஷியிடம் எந்த தொழில் அதிக சம்பளத்திற்கு தகுதியானது, ஏன் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு சில்லர், உலகிலேயே உயர்ந்த சம்பளமும் மரியாதையும் தாய்க்கு கிடைக்க வேண்டும் என்றார். மேலும் அவர் தனது தாய் மற்றும் அவர்கள் இருவரின் உறவு பற்றியும் பேசினார். நான் எப்போதும் என் அம்மாவுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவர்தான் மிகப்பெரிய உத்வேகம் என்று மனுஷி கூறியிருந்தார்.